உங்களுக்கு சமையல் மகிழ்ச்சியானதா சலிப்பானதா? இதுதானே கேள்வி. எதிரணியில கார்த்திகா ராஜா. ஆமா, அங்க ராஜா என்ன பாடுபட்டு இருக்காரோ சமையலை சாப்பிட்டு அந்த 7 வகையான டீயை குடிச்சு. ஆமா, இந்த காலத்துல ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்டாங்க மாமியார், மா உனக்கு டீ போட தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு கேட்டுச்சு, கேபிட்டல் டீயா சுமால் டீயான்னு கேட்டுச்சுங்க. அதே பொண்ணுகிட்ட அந்த மாமியார் கேட்டுச்சு, ஏமா இதை சிம்ல வை அப்படின்னுச்சு. சிம் 1லயா சிம் 2லயான்னு கேட்டுச்சு. இந்த காலத்து மாமியார் ஒரு மருமகள்கிட்ட பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிட்டு வாமான்னு கேட்டுச்சு. அந்த பொண்ணு கேட்டுச்சு, ஸ்டிக்கர் போட்டா குங்குமம் போட்டான்னு கேட்டுச்சுங்க. உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குது நீங்க வந்து பேசி. அதுல வேற சங்குப்பூ ரசம் வைப்பாங்களாம். சங்குப்பூ ரசத்தை சாப்பிட்டா அவனுக்கு சங்கு தாண்டி. அதெல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு, மகிழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அருமையா சொல்லுவாங்க, தாயோடு அறுசுவை போம். அந்த தாயோட அந்த அறுசுவையே போச்சுங்க. எங்க நாங்க அன்னைக்கு அறுவடை பண்ணி சாப்பிட்டோங்க. இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இந்த கொழுப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு கொழுப்பு. அதுலயும் நாங்க மேகி சாப்பிட்டா கூட மகிழ்ச்சியா சாப்பிடுவோம். என்னைக்கா ஒரு நாள் மேகி சாப்பிட்டா பரவாயில்ல, தினமும் மேகி தான் அந்த ஆண்களுக்கு. பாவங்க அந்த ஆண்கள் எல்லாம். ஒரு விஷயமாவது உனக்கு சமைக்க தெரிஞ்சிருக்காமா? நான்லாம் அப்படி சமைப்பேன் நடுவர் அவர்களே. எப்படிக்கா? 3 நிமிஷத்துல ரசம் வச்சு அதை தான் 30 நாளா ஊத்துவேன். அதுல வேற சமைக்கும் போதே ஒரு பில்டப், அத்தான் நான் சமையல்ல புலி, உடனே அவர் அதுக்கு நானா பலி அப்படிம்பார். பெண்கள் எல்லாம் டிவி சீரியலை பார்த்து அழுவீங்கல்ல, எங்க வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகுறாருங்க. அங்கதான் பழைய குழம்பெல்லாம் இருக்கு, அதை பார்த்து அழுகுறாரு நடுவர் அவர்களே. இந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அதான் ஒரு வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, கொண்டாந்து சாதத்தை வச்சு ஒரு குழம்ப ஊத்துச்சு அந்த அம்மா. உடனே அவர் சொன்னாரு, என்ன இருந்தாலும் நீ ஒரு 13 நாளைக்கு முன்னாடி ஒரு புளிக்குழம்பு வச்ச தெரியுமா, அந்த டேஸ்ட் இல்லம்மா. உடனே அந்த அம்மா சொன்னுச்சு, அந்த குழம்பும் இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள. எங்க 13 நாள் கழிச்சா? ரொம்ப கஷ்டங்க. பழைய சாம்பாரை ஊத்துறது, பழைய ரசத்தை ஊத்துறது. ஃப்ரிட்ஜ் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, பழ ரசம் வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சாங்க. இப்ப பழைய ரசம் எல்லாம் அங்க வைக்கிறாங்க. சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளி குழம்பு